ரசம் வைக்க போகிறேன். இது எங்கள் மரத்துலேருந்து எடுத்த புளி. இந்த புளியை உடச்சி இப்போ தான் பறிச்சுட்டு அந்த மரத்துலேருந்து கிட்டக்கவே இருக்கும். இந்த புளியில் வந்து ரசம் வைக்க போகிறேன். இவ்வளோ புளி போதும், நல்லா புளிப்பாக தான் இருக்கும். கீரை வேகுது, சாதம் வேகுது, எல்லாம் வேகிறதுக்குள்ளே இந்த புளியை உடச்சி ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். புளியை கொஞ்சம் ஊற வச்சா போதும். இப்போ இவ்வளோ புளியையும் நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மிளகு சீரகம்லாம் நுணுக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் மிளகு கொஞ்சம், அடுத்தது சீரகம், அடுத்தது பூண்டு. நான் பச்சை மிளகாய் ரசம் எப்பயுமே வைப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய் போதும், 4 வேண்டாம். இப்போ இதை நான் அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். கீரையை கொஞ்சம் அப்பப்போ இன்னும் பெரட்டி விட்டுட்டுருக்கணும், அப்போ தான் எல்லாம் ஈவனாக வேகும். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இன்னும் சவுண்டு வந்தால் போதும். குக்கர் ரசம் வச்சுட்டு வரேன்டா. கீரையை தாளித்து போட்டு ரசம் வச்சுட்டு வரேன். கீரை வெந்துருச்சு. இந்த பருப்பையும் இதோட போட்டுடுறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கரைஞ்சிடலாம். இப்போ பருப்பும் கீரையை நல்லா ஒன்றா மிங்கில் ஆகி வேகட்டும். கல்லுப்பு போட்டு இதை கரைஞ்சிட்டு இதை தாளிச்சிட வேண்டியதான். இதே நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கீரையை தாளிச்சிடலாம். கீரை கடைஞ்சாச்சா, அடுத்தது ரசம். சமையல் ரெடி. பச்சை மிளகா ரசம், கீரை, ஒயிட் ரைஸ். புளி போடணும், கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ஆனால் நான் தக்காளி போட்டதுனால புளி போடலை. சூடான கீரை கடைசல், கீரை குழம்பு, எது வேணாலும் சொல்லலாம். பாருங்க, நல்லா கீரை கடைசல், சிறுகீரை கடைஞ்சது. அடுத்தது தக்காளி ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு கீரை குழம்போ ரசமும் தான்.
இன்னைக்கு லஞ்சு. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி. அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த குக்கர் இந்த இதிலே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில். அதான் ரசம் ரெடி. பச்சை மிளகாய் ரசம் தயாராகிடுச்சு. 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். சுவையான ரசம் தயாராகுது. சிம்பிளான சாப்பாடு. இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் சிம்பிளான சாப்பாடு. ஒரு பச்சை மிளகாவை கொஞ்சம் பச்சை மிளகாய் வாசனை. சுவையான பச்சை மிளகாய் ரசம் தயாராகிடுச்சு. ரசம் டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் புளிப்பு அதிகமாக இருக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, ஒயிட் ரைஸ், நம்ம டேஸ்ட். ஓகே, லஞ்ச் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.